அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவ. இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறது த கிரேட் மாஸ்க் ஆஃப் சியான் அப்படிங்கிற பள்ளிவாசலுடைய களும் அதனோட வரலாற்று கூற்றுகளும் எனக்கு தெரிந்த விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இந்த பள்ளிவாசல் சீனாவின் மைய பகுதியில் இருக்கிற சியானுங்கிற மாநகரத்தில் அமையப்பட்டிருக்கிற பள்ளிவாசல். இதோட முதல் நுழைவு வாயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நுழைவு வாயில். இது சீன கலைகளால் கட்டப்பட்ட முதல் நுழைவு வாயில். இதை தவிர இங்கே இருக்க பல கட்டிடங்கள் இது சீன கலையையும் அரபு கலைகளையும் கலந்து செய்யப்பட்ட கட்டிடக்கலைகளாக நிகழ்கிறது. இதை நம்ம சுற்றி பார்க்கும்போது இதோட மர வேலைகளும் கூரை வேலைகளும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களும் சீனமும் அரபும் கலந்து, சீன கலையும் அரபு கலையும் கலந்து கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இது இருக்குது. இது கட்டப்பட்ட ஆண்டு 742 AD, அதாவது 1300 வருடங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இன்று வரை இருக்கிறது. இதில் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சைனீஸ் ஹூய் முஸ்லிம்ஸ். அவங்க தான் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள். இந்த பள்ளியை கட்டி அதில் வழிபடுற அந்த இடத்துல வாழ்கிற பெரும்பான்மையான மக்கள் இவங்க தான். 1300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் தாங் மன்னர் வகையார்கள் அவர்களோட வம்சம், அவங்களோட மன்னர் ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது. தாங் மன்னர் ஆட்சி சீன நாடு மிக செழிப்படைந்த ஒரு காலகட்டமாகவும் பல மத வழிபாடுகளை ஊக்குவிக்கிற ஒரு காலமாகவும் கருதப்படுது. இந்த பள்ளிவாசல் 5 கோட்யார்டு, அதாவது 5 முற்றங்களை கொண்டதாக இருக்குது. இதன் கட்டடக்கலைகள், அதில் உள்ள செவர்கள், அதில் உள்ள பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் குரானிலிருந்து எழுதப்பட்ட வாக்கியங்களாகவும் எழுத்துக்களாகவும் சீனத்திலும் அரபியிலையும் இதை பொறிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி வச்சுருக்கு. இதோட 5 கோட்யார்ட்லேயும் 5 கார்டன், 5 தோட்டங்கள் இருக்குது. பல கல் நுழைவு வாய்களும் பல கட்டிட நுழைவு வாய்களும் இதில் இருக்குது. அதில் ஒவ்வொரு நுழைவு வாயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பும், அதில் குரானில் இருக்க வசனங்களை பொறிக்கப்பட்டும் அதில் கட்டப்பட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தூண்லையும் கூட குரானோட எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இதோட கூரை போர்சலின்கிற மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு. இது மற்ற 2வது நுழைவு வாயிலும் 2வது கோட்யார்டுமாக நீங்கள் பார்க்குறது இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் தான் இந்த பள்ளிவாசல் உடைய மினாரட். நம்ம நவீன பள்ளிவாசல்களில் மினாரட்டுன்னு சொல்கிறது இந்த கோபுரம். அப்போ அந்த பள்ளிவாசலோட மினாரட் இதில் தான் வாங்க சொல்கிறது. மற்ற பள்ளிவாசலை அடையாளம் காட்டக்கூடிய மினாரட்டாக இந்த டவர் இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் கற்களால் செய்யப்பட்ட நுழைவாய்களை நீங்கள் பார்க்கலாம். மற்ற கட்டிடங்களும் இதுக்கு சைடில் அந்தந்த இடத்துல இருக்குது. அதோட சிறப்புகளும் இதுக்கு தெரிஞ்ச விவரங்களும் நான் உங்களோட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட அறை நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர்கிட்ட இருந்து வர்ற தூதுவர்கள் அல்லது அமைச்சர்கள் இந்த பள்ளிவாசலோட நிர்வாகத்தினரை சந்தித்து அவங்க மன்னர்கள்ட்ட கொண்டு வந்த தகவல்களை கலந்துரையாடுறதுக்கும் முடிவுகள் செய்கிறதுக்கும் இந்த அறை உபயோகப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் போடப்பட்டிருக்க இருக்கைகள், மேஜைகள் எல்லாமே சீன கலைகள் படி செய்யப்பட்டு அந்த காலத்திலிருந்து இது பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ இந்த தாங் மன்னர் வம்சங்களோட மன்னராட்சிக்கு அப்புறம் சிங் மிங் அவங்களோட மன்னராட்சி காலகட்டத்தின் போது இதை புதுப்பிக்கவும் இதை பராமரிக்கவும் சில காலங்களில் மூடி வைக்கிறதுக்காகவும் இந்த இவ்வளோ வருஷம் 1300 வருஷங்களில் இது பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அறை கூட ஒரு அரபு கலைகளை பிரதானமாக வச்சு கொண்டு இருக்கிற அறை. இதோட கோப்பைகளும் இதோட மர வேலைகளும் இதற்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாக்கப்பட்டிருக்கிற விஷயங்களும் இது குரானோட எழுத்துக்களையும் குரானோட வசனங்களையும் பொறிக்கப்பட்டு ஒவ்வொரு செவத்துலேயும் ஒவ்வொரு கல்லுலேயும் இருக்குது. இது பார்க்குறது ஒரு சின்ன கோட்யார்டு. அதில் உள்ள கல் வேலைகளும் ஜன்னல் வேலைகளும் மற்ற இதில் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது த மூன் மான்யூமெண்ட்.
மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன் மான்யூமெண்ட்டில் வந்து குரானோட எழுத்துக்களை மிக நுணுக்கமாக அழகாக பறிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இது வந்து இன்றைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மான்யூமெண்ட்டு இருக்கிறது. இது மாதிரி பல அறைகள் இந்த இடத்துல பள்ளிவாசலில் இருக்குது. இதை அடுத்த நுழைவாளாக இதை கடந்து நம்ம போனோம்னா நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஃபீனிக்ஸ் பெவிலியன். ஏன் ஃபீனிக்ஸ்னு சொன்னால், இது இப்போ கட்டட வேலையில் இருக்குது. இதனுடைய கட்டட அமைப்பு வந்து ஃபீனிக்ஸ் பறவை தன் ரெக்கையை விரித்து பறக்கிறதுக்காக தயாராக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பெவிலியன். இதில் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே தாவாக்களும் மற்ற இஸ்லாமிய பிரச்சாரங்களும் சொற்பொழிவுகளும் ஆற்றுறதுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து வந்திருக்க தோட்டம் கல் தோட்டமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து வரப்போகிறது தான் நம்ம வந்து நம்மளுடைய பிரதான தொழுகை அறையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நுழைவாயிலுக்கு உள்ளே பார்க்குறது வந்து நம்மளுடைய பிரதான தொழுகை அறை. இங்கே தான் தொழுகைகள் நடத்தப்படுது. எப்படி 1300 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இந்த இடத்துல வந்து பரவியிருக்கு, யார் கொண்டு வந்தால், எப்படி இது போற்றப்பட்டிருக்கு, எப்படி போதிக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தா 1300 வருஷங்களுக்கு முன்னாடி வணிக வளத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பாதை தான் சில்க் ரூட். அந்த சில்க் ரூட் வந்து பெர்ஷியா, அரேபியா, சீனா மற்ற சில ஆசிய நாடுகள் வழியாக அவங்க வந்து வணிகத்துக்காக பிரயாணம் பண்ணியிருக்காங்க. இல்லை பெர்ஷியா அரேபியாவிலேருந்து வந்த வணிகர்கள் வந்து இங்கே வந்து சியானில் வந்து முடிஞ்சு அங்கே தங்கி அந்த மக்களோட பழகி அப்போ இஸ்லாமிய அவங்களுக்கு போதிச்சு அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாம் வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இந்த இடத்துல வந்து பரவி இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தோட கலந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணி இது வந்து இது வரைக்கும் அந்த இஸ்லாம் அதில் பரவிக்கிட்டே இருக்குது. இந்த பிரதான வந்து நம்ம தொழுகரையை பார்த்தாலும் இது பல வந்து சீனமும் அரபு கலைகளும் இருக்குது. இதுதான் பிரதான நம்மளுடைய அறை தொழுகைக்காக உபயோகப்படுத்துகிறாரு. இதில் ஒரு சமயத்தில் 1000 பேர் வந்து ஒரே நேரத்தில் தொழுவக்கூடிய அளவாக இது கட்டப்பட்டிருக்கு. இதோட கூரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது கூரைகள் ஒவ்வொரு பலகையும் சிறிய மலர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் 99 பேர்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இதோட கதவுகளிலையும் மர வேலைப்பாடுகளும் இஸ்லாமிய எழுத்துக்களும் பிஸ்மில்லா போன்ற எழுத்துக்களும் சீனத்திலும் அரபத்திலையும் மாற்றி மாற்றி பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளிவாசலுடைய செவத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் சில பலகைகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி 30 பலகைகள் இருக்குது. இந்த 30 பலகைகள் ஒரு பலகையில் 20 துண்டு. அதில் வந்து குரானோட எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொன்னால், ஒரு பலகையில் ஒரு ஜூஸ் ஃபுல்லாக அந்த ஒரு பலகையில் குரானோட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 30 பலகைகள் இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்குது. அது 30 நம்ம சுற்றி வந்து படித்தோம்னா ஒரு குரானை முடிக்கிற அளவுக்கு இதில் குரான் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. பள்ளியினுடைய இன்னொரு வரலாறு சாத்திய கூறு என்னன்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிலவழி வணிக பாதை தான் வந்து சில்க் ரூட். அதுதான் வந்து பெர்ஷியாவில் ஆரம்பித்து சியானில் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி கடல் வழி வணிக பாதை வந்து இதே மாதிரி அரபு நாடுகளில் ஆரம்பித்து சீனாவில் குவாங்ஜவுன்ற ஊரில் வந்து முடியுது. அதுக்கு தான் சாத் இபின் வகாப் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இஸ்லாமை சீனத்துக்குள்ளே கொண்டு வந்ததும் இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கும் முதல்ல சைனாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசலும் குவாங்ஜோவில் இருக்குது. அதுவும் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான். இப்போ இந்த பள்ளிவாசலும் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுனால அதே மாதிரி சாத் இபின் வகாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்களோ இந்த பள்ளிகளை வந்து தொழுதுறதுக்கோ இல்லை இஸ்லாமியை போதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த காரணங்களுக்காக இந்த பள்ளியில் நம்ம இருக்கும்போதும் சரி தொழுகும்போதும் சரி ஒரு பிரதான மன அமைதியும் பெரும் திருப்தியும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி பல மன்னர் காட்சி கட்டங்கள் இது பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. பல முறை இது மூடப்பட்டு திறந்துப்பட்டிருக்கு. 1926ஆம் வருஷம்தான் இது வந்து பள்ளிவாசலாக இந்த அரசாங்கம் நிர்ணயிச்சு அது சீனாவின் பாரம்பரிய கட்டடமாகவும் நிர்ணயிச்சு அதற்கப்புறம் அதுக்குள்ள கட்டட வேலைகளும் இதோட பராமரிப்பு செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழுகை நடத்திட்டு நான் வந்தபோது இந்த பள்ளியோட தற்போதைய என்னன்னா ஹாஜி ஜியா ஜிபிங் அவரோட சந்திக்கிற வாய்ப்பும் அவரோட பேசுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிச்சு. அவர் இந்த பள்ளியை பற்றி எழுதுகிற புஸ்தகத்தில் உள்ள விவரங்களை தான் நான் இப்போ அவங்களோட பகிர்ந்து கொண்டது. இணைந்து என்னுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக உங்களிடம் சலாமும் நன்றி கூறி உங்களிடம் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.